வணக்கம் நிகிதா. திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் வட்டத்திற்குட்பட்ட ஒரக்காடு பகுதியில் 9 நரிக்குறவ குடும்பங்களுக்கு 1971ஆம் ஆண்டு அன்றைய கலைஞர் கருணாநிதி ஆட்சியின் போது பொன்னேரி ஒரக்காடு அள்ளிமேடு பகுதியில் 45 ஏக்கர் நிலத்தினை நரிக்குறவ மக்கள் பழங்குடி மக்களுக்கு வழங்க அவர்கள் வாழ்வாதாரத்திற்கு வழி செய்துள்ளனர். இந்த 45 ஏக்கர் நிலத்தினை நரிக்குறவ இடத்தைச் சேர்ந்த ஆசிரியராக பணிபுரிந்த ஒருவர் பாதுகாத்து வைத்து பின்னர் மீண்டும் நிலத்தினை ஒப்படைக்கப்படாததாக கூறப்படுகிறது. அவர்களை ஏமாற்றியதாக தெரிகிறது. இதனை அடுத்து நரிக்குறவ இன மக்கள் பார்த்தோம்னா தங்களிடம் கை நாட்டு பெற்று 45 ஏக்கர் சொத்தினை நிலத்தினை அபகரித்ததாக கூறி நிலத்தை தற்போது 175 நரிக்குறவ குடும்பங்களுக்கு வசிக்கும் பகுதியை உடனடியாக காலி செய்து தர வேண்டும் என காவல் நிலையத்தில் அந்த ஆசிரியர் ரகுபதி ஞான சுந்தரியின் மகளான சித்ரா என்பவர் தங்கள் அறக்கட்டளைக்கு சொந்தமான நிலம் என்பதை இதனை விட்டு நரிக்குறவ மக்கள் வெளியேற வேண்டும் என சோழவரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளதாக தெரிகிறது. இதனால் சுதாரித்துக் கொண்ட நரிக்குறவ மக்கள் எங்களது நிலத்தினை மீண்டும் எங்களுக்கு ஒப்படைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி பொன்னேரி வட்டாட்சி அலுவலகத்திலும் அதே போன்று திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர்களுக்கும் மனு கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்ற காரணத்தால் கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக போராடி வருவதாக தெரிகிறது. ஆனாலும் எந்த பயனும் இல்லாததால் இன்று சுமார் 300க்கும் மேற்பட்ட நரிக்குறவ இன மக்கள் தங்கள் குழந்தைகளுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தரையில் அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் எங்களது முன்னோர்கள் அரசு வழங்கிய சுமார் 45 நிலத்தினை ஆக்கிரமிப்பாளரிடமிருந்து மீட்டு நரிக்குறவ இன மக்களுக்கு வழங்க வேண்டும் எனவும் தங்களது நிலங்களை அவர் போலி பட்டா செய்து அதை அபகரித்து விட்டதாக கூறி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் அதே போன்று பார்த்தா நரிக்குறவ மக்கள் தங்களது குழந்தைகள் பாம்பு பல்லி உள்ளிட்ட நச்சு பூச்சினால் அடிக்கடி பாதிக்கப்பட்டு உயிரிழப்புகள் ஏற்பட்டு வருவதாகவும் தங்களது இடங்களை போலி பட்டா செய்த நபர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், இல்லையென்றால் இந்த இடத்தை விட்டு நாங்கள் செல்ல மாட்டோம் என்று கூறி சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களை அப்புறப்படுத்தும் நோக்கில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். இருப்பினும் தங்கள் நிலங்களை போலி பட்டா செய்து ஏமாற்றிய நபர் மீது உரிய நடவடிக்கை எடுக்காமல் தாங்கள் இந்த இடத்திலிருந்து நகர மாட்டோம் என்று கூறி நரிக்குறவ இன மக்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நிகிதா. நேர்களே, அண்மை செய்தி. திருவள்ளூர் ஆட்சியர் அலுவலகம் முன் நரிக்குறவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கின்றனர். போலி பட்டா மூலம் நிலத்தை அபகரித்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். அவர்கள் அளித்த பேட்டியை தற்பொழுது பார்க்கலாம். நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் தாழ்ந்து நாங்கள் அந்த காற்றுல எச்சால பொறுக்கி துண்டிருந்தோம். அப்படி இருந்தாலும் ஆறு பாடலை கட்டியிருந்தோம். இப்போ நாகரிகம் மாறிட்டாங்க. மாறின கூட அப்போ கூட எங்கள் வயிற்று பொய்ப்புக்கு ஒன்றுமே இல்லை. நம்ம கஷ்டப்படுறோம். நாங்கள் குழந்தைலாம் படிப்பு எல்லாம் படிக்கிறோங்க. ரொம்ப கஷ்டத்தில் நாங்கள் இருக்கிறோம். ஒரு பாம்பு பூச்சி அள்ளி மூட பாருங்க சார். நாங்கள் காட்டுறங்க தான் பேசுகிறோங்க. காட்டுறவர்கிட்ட பேசுகிறோம். சார் நீங்கள் ஒரு உதவி பண்ணணும் எங்களுக்கு. எங்கள் குழந்தை குட்டிங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம். அந்த கஷ்டத்தில் கூட எங்களுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். சாந்தி சார், எங்களது சார் ஒர்க்காட் அள்ளிமேடு எங்கள் முத்தாத்த சொத்து அது சார். நாங்கள் விற்கல சார். அதில் போல் பட்டா தயார் பண்ணி அதில் விற்றுட்டாங்கன்னு சொல்லி எங்களை திருப்தியாக இருக்கிறாங்க சார். அது கலெக்டர் வர்றதில்லை, இஆர்ஓ வர்றதில்லை, சர்வர் வர்றதில்லை, டிஆர்ஓ யாரும் வர்றதில்லை சார். போலீஸ்கார் வர்றாங்க, திருப்தி அடிக்கிறாங்க சார். ஏன் நாங்கள் தப்பு பண்ணல. வந்துருக்கிறோம். அந்த போல் பட்டை ரத்து பண்ணி திருவள்ளூர் விட்டு போறது இல்லை சார். இல்லை கோயந்தா குட்டையில் இந்த நடி ரோட்டில் தான் நாங்கள் உட்கார போகிறோம் சார். சாவாந்த கூட நாங்கள் எங்கே தான்